ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களுடைய ஐங்கரன் கதைக்கிறேன். நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் அமெரிக்காவில் எங்களோட வீட்டாக நிற்கிறோம். நாங்கள் இந்த வீடியோவில் என்னத்தை பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கு விடிய சாப்பாடு புட்டும் பிலாப்பழமும் அந்த வீடியோ தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னே யாராவது ஃபஸ்ட் டைம் இந்த சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அருகில் உள்ள பெல் பட்டனை தட்டி விடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது அரிசி மாப்புட்டு தான் நான் வைக்க போகிறோம். இப்போ சுடுதண்ணி கொதிக்க வச்சாச்சு, ஊற்றிட்டு வைக்க போகிறோம். இஞ்சால தேங்காய் பூ திருவி வச்சிருக்குது. மற்ற இஞ்சால பாருங்க பிலாப்பழம் வேண்டி வச்சிருக்கு. இன்றைக்கு பிலாப்பழம் அரிசி மாப்புட்டும் தேங்காய் பூ போட்டு குழச்சி அரிசி மாப்புட்டும் பிலாப்பழம் தான் இன்றைக்கு நான் சாப்பிட போகிறேன். அப்படியே கண்டினியூ பாருங்க வீடியோ. இப்போ சுடுதண்ணியை விட்டுட்டு அப்படியே மாவை குழச்சிட்டு தேங்காய் பூவை போட்டு உள்ளுக்கு வச்சா சரி. புட்டுப்பானையில் பாருங்க, புட்டுப்பானை வச்சிருக்குது, தண்ணி வச்சு கொதிச்சு கொண்டு இருக்குது பாருங்க. இனி புட்டை குழச்சிட்டு உள்ளுக்கு போட்டா சரி. இப்போ தேங்காய் பூவை போட்டு குழைக்க போகிறோம். ஆனால் சில பேர் புட்டை இதால குத்துறாங்க, போன சுண்டாலாம் குத்துறா. ஆனால் நாங்கள் கையால் இப்போ புட்டு குழைச்சி உள்ள போட்டாச்சு. இப்போ அவிஞ்சு கொண்டு இருக்குது பாருங்க. இப்போ பிலாப்பழம் எல்லாம் சுல பிடுங்கியாச்சு. இஞ்சாலையும் பிலாப்பழம் ஒரு பீஸ் இருக்குது. இதில் கத்திரிக்காய் பிரட்டலும் பைத்தங்காய் சுண்டலும் இருக்குது. இப்போ நாங்கள் புட்டு போட்டுட்டோம். கறி பைத்தங்காய் சுண்டல் இருக்குது. இதில் கத்திரிக்காய் பிரட்டலும் வச்சிருக்கு. அதோட பிலாப்பழம் சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. சாப்பிட்டு பார்த்துட்டு ஸ்ரீலங்கன் பிலாப்பழம் மாதிரி இருக்கா இல்லாட்டிக்கு வித்தியாசமாக இருக்குன்னு பார்ப்போம். பிலாப்பழம் சூப்பராக இருக்குது, வேறு லெவலாக இருக்குது, நல்ல டேஸ்ட்டு. பார்ப்போம் பைத்தங்காயோட புட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி. சூப்பராக இருக்குது. நான் இன்றைக்கு பைத்தங்காய் கத்திரிக்காயோட சாப்பிட்டு கூட நான் இன்றைக்கு பிலாப்பழத்தோட சாப்பிட போகிறேன்னு சொன்னேன். பிலாப்பழம் வேறு லெவலாக இருக்குது. நீங்களும் உங்கள்ட வீட்டை பிலாப்பழம் வாங்கி அரிசி புட்டை வச்சு தேங்காய் பூ போட்டு அரிசி புட்டை வச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் சூப்பராக இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். இந்த வீடியோவுக்கு நீங்கள் யாராவது புதுசாக பார்த்து கொண்டு இருக்கிறீங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அருகில் உள்ள பெட்டில் பட்டனையும் தட்டி விடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே வரும். உங்களுடைய கருத்துக்களை கொமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு நல்ல ஒரு காணொளியில் சந்திப்போம். பாய்.